நல்லா கவனிச்சுக்கோங்க. பல நேரம் ஆரோக்கியம் சுக வாழ்வுன்னு பேசும்பொழுது சரீர ஆரோக்கியத்தை மட்டுமே அநேகர் நினைக்கிறோம். சரீரம் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமோ அதை விட கூட ஒரு பங்கு உங்கள் மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆமாம், எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமாம், சரீர ஆரோக்கியத்தையும் கத்த தருகிறார், மன ஆரோக்கியத்தையும் கத்த தருகிறார். நிறைய பேருக்கு சரீரத்தில் வியாதி இல்லை, ஆனால் மன வியாதி இருக்கு. என்ன வியாதி இருக்கு? மனவியாதி. மன நோயாளிகளை நிறைய பேரை பார்க்க முடிகிறது. அவர்கள் தனியாக பேசுகிறார்கள், ஆமாம், தனியாக சிரிக்கிறார்கள். எங்க பாஷையில் சொல்ல போனா மண்டை தட்டிட்டு, ஆமா, இல்லாட்டா மண்டை கோளாறு, வெளியே தெரிய மாட்டேங்குது, வெளியே நீட்டா இருக்கிறாங்க, ஆனா எதையோ யோசித்துக்கிட்டே இருக்கிறாங்க. மனவியாதி, எதையோ காரியத்தை குறித்து பதறிக்கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தர் சொன்னாரு, சரீர சுகத்தை விட இன்னொன்று மிக முக்கியமானது இருக்குது, அது மனதில் இருக்கிற சுகம். இந்த மனதின் சுகம்தான் சரீர சுகத்திற்கு காரணமாக இருப்பதினால் சரீர சுகத்தை விட அக்கறையாக நாம் கவனிக்க வேண்டியது இந்த மனதில் இருக்கிறதான சுகம். ஆமாம், இளைப்பாறுதல் அப்படின்னா ஒரு பெரிய நிம்மதியை அவர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமாம், எப்படி வாக்கு கொடுக்கிறார்? பதறாத வாழ்க்கையும், சொல்லுங்க, சிதறாத மனமும் பரிசாக எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமா, எல்லா மன சம்பந்தப்பட்ட பதட்டங்களும் பயங்களும் கவலைகளும் குழப்பங்களும், ஆமா, எல்லா மன போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதா.